ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் எஸ். நம்ம வந்து ஒரு யோகியின் ஃபேஸ் எழுத புக்ல விஷயம் ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து லாஸ்ட் வீடியோ நம்ம சொல்லியிருந்திருப்போம். லாஸ்ட் வீடியோ கண்டினியூட்டி தான் இது. என்னன்னா, நம்ம முகுந்தன் வந்து ராம்கோபால் பஜமிட்ட சொல்லியிருந்திருப்பாரு. இந்த மாதிரி எனக்கு இதுமாதிரி சொல்லிக் கொடுங்க, அருள் எனக்கு வந்து மூச்சற்றில் எனக்கு சொல்லிக் கொடுங்க சொல்லியிருந்திருப்பாரு. அவர் வந்து என்னால் முடியாது, உன்னோட குருகிட்ட போய் கேளுப்பா, அவர் வந்து உனக்கு சொல்லுவார். சொல்லும்போது இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவார்னா, நீ வந்து இப்போ வந்து இன்னும் உன்னோட உடம்பு இன்னும் பக்குவப்படலை அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, ஒரு 50 வாட்ஸ் பல்ப் இருக்கு, அதுக்கு வந்து நம்ம 50 வாட்ஸ் தான் கரண்ட் கொடுக்கணும். 50 லட்சம் வாட்ஸ் கரண்ட் கொடுத்தா அது வெடிச்சிடும். அந்த மாதிரிதான் உனக்கு உடம்பு ஒன்றும் பக்குவம் அடையல. இப்போ வந்து நான் உனக்கு அதை சொல்லி கொடுத்தேன்னா நீ கண் சிமிட்டுற நேரத்துக்குள்ள நீ எரிஞ்சு செத்துருவ. அதனால அது உனக்கு சொல்லித்தர முடியாதுப்பா. அது இல்லாம நான் பண்ண தியானம் வந்து கடவுள்கிட்ட போய் சேர்ந்துச்சா அவர் திருப்தி பட்டாலே எனக்கு தெரியலன்னுவாரு. நீங்க எந்த ஒரு தியானம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாரு, நான் வந்து சிறிதளவு தான் தியானம் பண்ணிருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு. இந்த சிறிதளவு எப்படி சொல்றாருன்னா, அவர் வந்து ஒரு குகையில 20 வருஷம் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் தியானம் பண்ணிக்கிறாரு. அதுக்கு அப்ப என்ன பண்றாரு, அங்க இருந்து மக்களுடைய தொல்லை அதிகமாக சொல்லிட்டு அங்க இருந்து இன்னொரு குகைக்கு மாறுறாரு. அங்க வந்து 25 வருஷம் ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் தியானம் பண்றாரு. கிட்டத்தட்ட 45 வருஷம் தியானம் பண்ணிக்கிறாரு. உடனே என்ன சொல்றாரு, 45 வருஷம் தியானம் பண்ணி உங்களால கடவுளை இன்னும் பார்க்க முடியும் சொல்லி கேட்கும்போது, கடவுள் வந்து எல்லையற்றவர், அவரை போயிட்டு நம்ம ஒரு கணக்குல தியானம் பண்ணி அவரை நம்மளால பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க. அது இல்லாம உங்களுக்கு வந்து தூக்கம் வராதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒருத்தன் தூங்குறானும் போது அவனோட உடம்பு வந்து சீரா இருக்கும் தான், அந்த சீரா இருக்கும், அத்தனை காலையில் இருக்கும்போது புத்துணர்ச்சியா இருப்பான். ஆனா நான் வந்து தூங்க மாட்டேன், அதுக்கு முன்னாடி அதை விட அதிகமான நிலையான உயர்நிலையில இருப்பேன். அப்படி உயர்நிலையில இருக்கும்போது என்னோட உடம்புல எந்த ஒரு உறுப்பு எந்த வேலையும் செய்யாது. அப்படி இருக்கும்போது பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த அணுக்கதிர்கள் அந்த சக்தியை என்னால் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க முடியும். அப்படி எடுத்து தான் நான் அத்தனை நாள் தியானம் பண்றேன், ரொம்ப நான் ஆரோக்கியமாவும் இருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்லுவாரு. அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லுவேன்னா, தியானம் வந்து நம்ம வெறும் 45 வருஷம் தியானம் பண்றதுனால கடவுளை அடைய முடியுமா அப்படின்னு நீ கேட்கிற. அது இல்லாம ஒருத்தர் தியானம் பண்ணணும், அவ்வளவுதான். ஆனா அது எத்தனை வருஷம்ன்றது கணக்கு இல்ல. இப்ப சிறிதளவு தியானம் பண்ணா கூட அவனோட வாழ்க்கை வாழும் போதும் சரி, இல்ல வாழ முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி, அது செத்ததுக்கு அப்புறம் சரி, அது அவனுக்கு ஒரு நல்ல வழியில தான் கொண்டு போய் விடுன்னு பாபாஜி சொல்லியிருப்பான்னு சொல்லி வைப்பாரு. பாபாஜி என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒருத்தவன் சிறிதளவு அவனோட வாழ்நாள்லயே கொஞ்சம் தான் தியானம் பண்ணி இருந்தா கூட அது அவனோட வாழ்க்கையை நல்ல விதமா மாத்துமா, இறந்ததுக்கு அப்புறமும் அவனோட வாழ்க்கை நல்லதான் மாத்தும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு. எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு சில விஷயம் பரிமாறுகிறார். என்னன்னா, அவர் வந்து பாபாஜி நேர்ல எல்லாம் பார்த்திருப்பாரு. அந்த விஷயம் சொல்லுவாரு. சொல்லிட்டு சரி நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்க போவாங்க. ஆனா இவரால தூங்க முடியாது. கண்ணை மூடினா கூட ஒளியா இருக்கிற மாதிரி இவருக்கு தோணும். இவரு கேட்பாரு, ஏன்பா இன்னும் நீ தூங்கணும்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல குருவே, இந்த மாதிரி நான் கண்ணை மூடுறேன், ஆனா இருந்தாலும் எனக்கு ஒரே ஒளியா என் கண்ணுக்கு தெரியுது, எனக்கு என்ன பண்றது தெரியலும் போது கடவுளுடைய சக்தி அது, அதெல்லாம் பார்க்கறதே நம்மளுக்கு ரொம்ப ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவர் தியானம் பண்றாரு, இவர்கிட்ட வரக்கூடிய ஒளி அவனால உணர முடியுது. அது சொல்றாரு, அது வந்து கிடைக்கிறதுக்கு உனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குது, நீ அதை அனுபவிச்சுட்டே தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவர் அனுபவிச்சுக்கிட்டே தூங்குறாரு. அடுத்த நாள் காலையில் ஏந்துக்கிறாங்க. ஏந்தோடனே கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி கற்கண்டு கொடுத்துட்டு, நீ போற பாதை ரொம்ப நல்ல பாதை தான், உன்னோட வாழ்க்கையில இன்னும் மேல் மேலும் வருவ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கேற்ற மாதிரியே இங்க வான்னு சொல்லி கிட்ட கூப்பிட்டு அவருக்கு ஒரு இந்த காந்த அலைகள் பரிமாற்றம் பண்ணாரு. எதுக்காகனா, இத்தனை நாளா அவருக்கு ரொம்ப நாளா இருந்த முதுகு வலி, முகுந்தனுக்கு இருந்த முதுகு வலி சுத்தமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்பிட்டு நேரம் எங்க வராரு, தாரகேஷுக்கு வராரு. வந்து அந்த லிங்கத்துக்கு முன்னாடி சாஷ்டாங்கமா கீழே உழுந்து மண்டி போட்டு கீழே உழுந்து வணங்கிட்டு கிளம்பி நேரம் குருவை பார்க்க போறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்றத நம்ம வீடியோல பார்க்கலாம். பாய்.